ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி பாலிமர் கிளே வச்சு இந்த மாதிரி கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பாலிமர் கிளே செட் வேணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டூல்ஸ் வேணும். உங்களுக்கு டூல்ஸ் இல்லைன்னா வீட்டில் உள்ள பென்னு, அப்புறம் பிளேடு, ஸ்கேலு, அந்த மாதிரி டூத் ப்ரஷ் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஆக்கிறதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளே வச்சு நம்ம கேக் செய்ய போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா பண்ணுறது வந்து பாலிமர் கிளே யூஸ் பண்ணி இப்போ வந்து அதில் ஆரஞ்சு கலரு அப்புறம் பிளாக் கலரை மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ஸ்பஞ்ச் லேயர் மாதிரி ஸ்பஞ்ச் கேக் மாதிரி பண்ணுறாங்க. ப்ரௌன் கலரில் சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி பண்ணுறதுக்காக ப்ரௌனில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரீம் லேயர், அதுக்கு வந்து ஒயிட்டும் லைட் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து அதே மாதிரியே ரெண்டு மேக் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு ப்ரௌன் ஒரு க்ரீம், ஒரு ப்ரௌன் ஒரு க்ரீம், இந்த மாதிரியே அது லேயர் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த மாதிரியே பாலிமர் கிளே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து செஞ்சுட்டு இதை பேக் பண்ணோன்னா அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரியான கிளே இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டெம்பரேச்சரில் பேக் பண்ணணுன்ட்டு அதுலேயே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் 4 லேயர்ஸ் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கேக் கவர்டு கேக் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த க்ரீம் கலர் வச்சு மேலே வந்து ஒரு ஃப்ராஸ்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒரு க்ரீம் டாப் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரியே 4 இது செஞ்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கட் பண்ணி காட்டும் போது அந்த லேயர் பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அது போலவே அடுத்ததும் கட் பண்ணிக்கிறாங்க. அதையும் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக உண்டூசி வச்சு போக் பண்ணி அந்த டெக்ஸ்சரை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே உங்களுக்கு கிளே கிராஃப்ட்ஸ் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ ரியலிஸ்டிக்கான கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நீங்கள் ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம். பாய்.